ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாடியிலேருந்து பறிச்சுட்டு வந்த கத்திரிக்காயில் இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் ரசம் வாங்கி பண்ண போகிறோம். பொடி பண்ணணும். அதுக்கு தேவையானது கடாயில் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு அப்படின்னா அரை ஸ்பூன் உளுந்து போடணும். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயம் போடணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3-4 மிளகா போட்டுக்கலாம். நான் ஒரு 5 மிளகா போட்டிருக்கேன். அதே மாதிரி 1/4 ஸ்பூன் மிளகு போடணும். நான் ஒயிட் பெப்பர் போடுறேன். இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா தேங்காய் போட்டு ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை. தண்ணி கொதிச்ச உடனே சின்ன சின்னதாக நறுக்கின கத்திரிக்காவை போடணும். கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறமா மஞ்சப்பொடி கொஞ்சம் போடணும். மஞ்சப்பொடி போட்டதுக்கப்புறமா வந்து ஏற்கனவே வேக வச்ச துவரம் பருப்பு, 1 கப்பு துவரம் பருப்பு வேக வச்சுருக்கேன், அதை போடணும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு கடலைப்பருப்பு வேக வச்சுருக்கேன், அதையும் போடணும். நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்தோடனே அரைச்ச விழுதியும் அதில் ஆட் பண்ணணும். திருப்பி கொஞ்சம் கொதிச்ச அப்புறம் ஃபியூ மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறமா கரைச்சி வச்ச ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணணும். தாளிக்கும்போது துருவின தேங்காவை நல்லா ரோஸ்ட் பண்ணி அதில் போட்டோன்னா கத்திரிக்காய் ரசம் வாங்கி ரெடி.